ஆஹா, ப்ளூ கலர் நெருப்பு எரியுது. அப்படின்னா டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏய் அமைதியா இருங்க. இந்த டாஸ்க் புக்ல என்ன போட்டிருக்குதுன்னா, ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் இந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு பரிசு பொருள் வருமா? அப்படி அந்த நெருப்புல இருந்து வர பரிசு பொருட்கள் நல்லதாவும் இருக்கும், இல்லனா ரொம்ப ஆபத்தானதா கூட இருக்கும். அந்த நெருப்புல இருந்து வர பரிசு பொருட்கள் நல்லதாவும் இருக்கும், இல்ல கெட்டதாவும் இருக்கும். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குதுன்னு போட்டிருக்குது. இன்னமா அரை மணி நேரம் ஆகல. ஏய் அரை மணி நேரம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மணி அடிக்கானுவேன். ஏக்கா, அப்படின்னா நெருப்புல இருந்து பரிசு வருமா? யோகானந்தா, சீக்கிரம் அந்த பரிசு பொருளை தூண்டில வச்சு எடு. இதோ எடுக்கிறேன். ஏய் வேணாம் வேணாம், என்ன செய்றீங்க? அந்த பாக்ஸுக்குள்ள பேய் கூட இருக்கலாம்னு போட்டிருக்குதுடா, பாத்து. டேய் அவசரப்படாதீங்கடா, உள்ள பேய் கூட இருக்கலாம், வேண்டாம். பேயா? உள்ள பேய் இருந்தா அத ஓட்டுறதுக்கு சாமியார்கள்னு நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன கவலை? ஆமா யோகானந்தா, அவ கிடக்குறா, நீ தொற. சாமி பார்த்து சாமி, உள்ள இருந்து பேய் வந்துட போகுது. பேயாவது நாயாவது நாங்க பார்க்காத பேயா? அதையும் பார்த்துருவோம். என்னது இது? கண்ணு கூசுது. ஆமால, என்னது இது இப்படி கண்ணு கூசுது? உள்ள லைட்டுக்கு இது வச்சிருக்கானுவலா? ஆமா சாமி, கண்ணு திறக்கவே முடியல. என்னது இது? ஏதோ பார்த்தா கார்டு மாதிரி இருக்கு. தள்ளுங்க சாமி, நான் பார்க்கேன். கோஸ்ட் பாஸ் 10 டேஸ் ஸ்கிப் கார்டா? என்னது? கோஸ்ட் பாஸ் 10 டேஸ் ஸ்கிப் கார்டா? 59ஆம் நாள். ஒன்பதாம் நாள் இரவு 12:30 மணி. என்ன கார்டு மறைஞ்சிட்டு? ஓஹோ, அப்படின்னா அந்த கார்டு பேய் பாஸ் வீட்டோட 10 நாளை ஸ்கிப் பண்ணிருச்சா? பரவாயில்லையே, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான். போகானந்தா, இந்த யாக குண்டத்தில இருந்து வந்த முதல் பரிசு பொருள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்குது. ஆமா 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 ஆமா. இதே மாதிரி யாக குண்டத்துல இருந்து 30 டேஸ் ஸ்கிப் கார்டு வந்துச்சுன்னா நேரா 70வது நாள்ல இருந்து 100வது நாளுக்கு போயிடலாம். ஆமால யோகானந்தா, 100வது நாளுக்கு போய் நேரா பேய் பாஸ் வீட்டோட ஃபைனல்ஸுக்கு போயிடலாம். பத்திரகாளி அக்கா மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க தம்பி, தப்பிக்கிறோம், ஓட்டமா ஓடுறோம்.
அடுத்த மணி அடிச்சுட்டானுங்க. அப்ப மறுபடியும் gift box வரப்போகுது. என்னது இது? போன வாட்டியை விட பெரிய gift box-ஆ இருக்குது. ஹலோ டேய் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கடா. போன வாட்டி ஏதோ 10 days ஸ்கிப் கார்டு வந்துச்சுனால தப்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த வாட்டி யாக குண்டத்திலிருந்து கருப்பு கலர் பெரிய பொட்டி வந்திருக்குது. கருப்புனாலே டேஞ்சர்னு தான்டா அர்த்தம். அதனால யாருமே அந்த பாக்ஸ ஓபன் பண்ணிராதீங்க. கருப்புனாலே டேஞ்சரு, அதனால அந்த பாக்ஸ யாரும் ஓபன் பண்ணாதீங்க. ஏய் இந்தாமா யாருமா நீ? அப்ப கிரிக்கெட்ல ஆர்ஜே பாலாஜி மாதிரி வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சி நாங்க கலந்துக்கிற நிகழ்ச்சி. இத ஓபன் பண்ணணுமா இல்லையான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். இதுல ஓ மூக்க நுழைக்காத. ஏண்டா டேய் மூக்காண்டி சாமியார்களா? டேய் நான் வாய்ஸ் ஆஃப் த பேய் பாஸா இருக்கிறதுனால தான்டா நீங்களா ஜாலியா இருக்கிறீங்க. எனக்கு பதிலா மட்டும் அந்த தொப்பி தலைய வந்திருந்தா பிறகு உங்க 3 பேருக்கும் கஷ்டமான டாஸ்க கொடுத்து உங்க 3 பேரையும் போட்டு தள்ளி இருப்பான். யோகானந்தா அவகிட்ட என்ன பேச்சு கொடுத்துட்டு இருக்கா? நீ வாழ, நாம இந்த gift பாக்ஸ திறப்போம். சாமி வேண்டாம் சாமி, gift பாக்ஸ் பெருசா இருக்கு, அத திறக்காதீயே. சீக்கிரம் போகானந்தா, ஒரு கைப்பிடி சீக்கிரம் இப்பவே திறப்போம். என்னல இது? பார்த்தா ஏதோ டிவி பொட்டி மாதிரி இருக்கு. இது டிவி இல்ல சாமி, இது மைக்ரோவேவ் ஓவன். அடங் கொய்யால, மைக்ரோவேவ் ஓவனா? ஒருவேளை இது அந்த சாப்பாடு தர மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி இருக்குமோ? ஏய் என்னதையா இது? ஓவன் பாவன்னு தேவையில்லாத கண்ணாடி பொட்டியில அனுப்பி விட்டுருக்கானுவ. சாமி இது சாதாரண ஓவனா இருக்காது, இதுதான் சாப்பாடு தர ஓவனா இருக்கும். எங்களுக்கு சுட சுட இட்லி கொண்டா. அடேங்கப்பா, அடடடடா, பேஸ் பட்டனை தட்டனா சாப்பாடு வருமா? என்ன அதிசயம்ல இது. அப்பாடி, ஒரு வழியா மைக்ரோவேவ் ஓவன் வந்துருச்சா? இனி இவனுங்களுக்கு சாப்பாடு தர டாஸ்க் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பா ஏய் என்ன சத்தம்? என்னோட உருவ பேய் எங்க போச்சு? இந்தாமா பேய் எங்கம்மா இருக்கா? இவ்வளவு பெரிய பில்டிங் குள்ள எங்க போய் தொலைஞ்சா? அச்சச்சோ, இவனா? அந்த பேய் போலீஸ நம்பினதெல்லாம் ஏன் தப்பு. போய் அந்த ஆப்பிரிக்கா யானை ஜம்போ காலிகிட்டலாம் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இனி நானே ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். இந்த ஒட்டுமொத்த பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸையும் நான் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். என்ன மீறி உன்னால உள்ள போக முடியாதுடா தொப்பி வாயா. ஓஹோ, நீதான் அந்த பன்மேலிய காப்பாத்துற அவ உருவாக்குன பேயா? நெல்லு, உன் கதைய முடிக்கிறேன். சீக்கிரம் வா. அச்சச்சோ, போச்சு போ. கவலைப்படாதீங்க முதலாளி, என்ன மீறி அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி வாடா என் சிறுத்த குட்டி. என்ன சிறுத்தை குட்டின்னு சொன்னா பார்த்தா பூனை குட்டி வந்திருக்குது.
உங்க 2 பேரையும் போட்டு தள்ள வந்திருக்கிற புலிக்குட்டி. இது சாதாரண பூனை இல்ல, இது ஒரு பெரிய ராட்சச பூனை. இந்த பூனைய வச்சு இவங்க 2 பேரு சாப்டரையும் க்ளோஸ் பண்ணி இந்த பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸ் என் கண்ட்ரோலுக்கு வரணும். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பூனைய நம்மளால சமாளிக்க முடியுமா? பயப்படாதீங்க முதலாளி, தூசி தட்டுற மாதிரி இந்த பூனையை தட்டி விட்டுறேன். என்னல வெள்ளை கலரு கிஃப்ட் பாக்ஸா? கருப்பு கலரு கிஃப்ட் பாக்ஸ்லயே ஒண்ணும் இல்லையா? இதுல வெள்ளை கலர் கிஃப்ட் பாக்ஸ்ல அப்படி என்ன ஆபத்து இருக்க போகுது? சீக்கிரம் அதை திறங்கல. அட கடவுளே,